ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்மாரல் சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ எதை பற்றினா ஃபுல்லாக நம்ம முருகருக்கு செய்ய போகிற பூஜை. நம்ம எந்த பொருட்களெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டே யூஸ் பண்ணி நம்ம முருகரை கும்பிட்றோம். அது போக முருகரோட பெருமை, சிவன்மலை தேர், சிவன்மலை சம்பந்தமான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் நான் பூக்களை பறிக்கும்போது இப்படி தான் தேன் பூச்சி வண்டுகள் அந்த தேனீக்களை குடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. நம்மளுக்கு பூக்கள் வேணும் இல்லையா? ஸோ அது தேன் குடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நான் பூக்கள் ஒவ்வொன்றா பறித்தேன். இன்றைக்கி பூக்கள் பறிக்கும் போது அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நேற்று வீடியோவும் இன்றைக்கி வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நேற்று செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக நம்ம முருகருக்கு தீபம் ஏற்றும் போது இப்படி தான் 6 பூக்கள் வச்சு 6 வெற்றிலை வச்சு நடுவில் வேல் வச்சு, வேலுக்கு பூஜை பண்ண முடிஞ்சால் பண்ணிவிடுவேன், இல்லைன்னா நான் வெள்ளிக்கிழமை பண்ணுவேன். அது போக 2 நம்ம குத்து விளக்கும் வச்சு பூஜை பண்ணணும். ஸோ எதுக்காக இந்த வேண்டுதல்னால், நான் 48 நாள் விரதம் என்னோட பிரச்சனைகள் எல்லாம் தீரணுங்கிறக்கோசரம் முருகருக்கு இருக்கேன். போன வருஷம் 7 நாளும் மகா கந்த சஷ்டி விரதம் 2023 விரதம் இருந்தது. கடந்த 1 வருடமாக கோயிலுக்கு போக முடியல, சாமியும் கும்பிட முடியல. ஸோ எங்கள் இந்த சைடெல்லாம் பெரிய காரியம் ஆகிடுச்சுன்னா நாங்கள் 1 வருஷத்துக்கு அடப்பு இருக்குன்னு சொன்னாங்கன்னா போக முடியாது. ஸோ அதனால் போகலை. அதனால் முருகரையும் கும்பிட முடியல, 2024 கந்த சஷ்டி விரதமும் இருக்க முடியல. அந்த நாட்களில் என்னோடய நாட்கள் வாழ்க்கையவே புரட்டி போட்டிருக்கு. ஏன்னா விளையாட்டு ஆசிரியராக வேலை செஞ்சுட்டு இருந்த என்ன கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்டு ஒரு நேஷ்னல் எடுக்க வச்சிட்டோம், அடுத்த வருஷம் கன்ஃபார்மாக வேலை, நம்ம மேலே மேலே போக போகிறோன்னு நினைக்கும் போது ஒரு பெரிய இடியாட்டம் இறங்குச்சுங்க. வேலையை விட்டு வேண்டாம், நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. எனக்கு புரியலைங்க. கர்ப்பமாக இருந்தால் என்னங்க வேலைக்கு போகிறது வரதெல்லாம் சரி, நம்ம சரி கடவுள் வீட்டில் இருக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். திரும்பவும் வேலைக்கு போகணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா குழந்தைய 6 மாதத்தில் விட்டுட்டு போகணும். பாப்பாவுக்கு இப்போ தான் 5 மாதம் ஆயிருக்கு. இன்னும் 2 மாதம் வச்சுருந்துட்டு அம்மா வீட்டில் கொடுத்துட்டு நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஓட வேண்டிய நிலைமையில் இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி நான் நினைக்கிறேன், ஏன் இந்த மாதிரி குழந்தைகளெல்லாம் காரணம் காட்டி நிறுத்தினாங்கங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் நான் அதுக்காக தளர்ந்து நிற்கல. தொடர்ந்து பாப்பா வயிற்றில் இருக்கும்போது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படித்தேன். இப்போ எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம பண்ண பலனுக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பூஜை எதுக்காகன்னா, தீராத கடன் பிரச்சனைங்க. 1 வருஷமாக இருக்கிற கடன் எல்லாம் நம்ம மேலே தான் இருக்குது. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குங்கிற நிலமையில தான் கடவுள் இந்த 1 வருஷம் கழித்து அடப்பு எடுத்த உடனே ஒரே முடிவாக நினச்சி, முருகா உனக்காக 48 நாள் இருக்கிறேன். ஒருத்தங்க சொன்னாங்க, கண்டிப்பாக நீங்கள் 48 நாள் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி பெறுவீங்க, எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் அந்த முருகர் காப்பாற்றுவான்னு. ஸோ நம்ம குழந்தை பிறந்ததுலேருந்து நம்மளால் இந்த 48 நாட்கள் மட்டும்தான் விரதம் இருக்க முடியும். அப்படிங்கிறக்காக 48 நாள் விரதம் இருக்குங்க. இந்த விரதத்தோட முடிவில் தான் தெரியும் நம்ம எப்படி பூஜைக்கான பலன் நம்மளுக்கு முருகர் கொடுத்தான்னு. ஆனால் அதை கூடவே நான் இன்றைக்கி 16வது நாள்லேயே ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க. தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் ஒரு 4:30 மணி இருக்கும். எப்பவும் போல் அலாரம் அடிக்கும் போது எந்திரிச்சேன். கனவுல ஏதோ ஒரு படியில் மேலே ஏறி போய்கிட்டே இருக்கேன். ஆனால் 2 உருவங்கள் நம்மளை தடுக்கிற மாதிரியே இருந்துச்சு. அது ஒன்று ஆணாவும் பெண்ணாகவும் இருந்துச்சு. என்னடா இப்படி தடுக்குதே அப்படின்னு நினச்சி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ என்னால் மேலே ஏறவே போக முடியல அப்படின்னு என் தம்பிக்கிட்ட நான் சொல்கிறேன். அவன் சொல்கிறான், இல்லை மேலே ஏறி போகலாம், கண்டிப்பாக வாங்க மேலே போகலாம் அப்படின்னு. வாடா போகலாம், ஒரு இது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, மேலே ஏறி போகும்போது அந்த உருவம் எல்லாத்தையும் கொண்டு கீழே வீசுது. ஆனால் நான் மேலே ஏறி போகும்போது கையில் அந்த முருகர் சிலை வேலோட கண்டிப்பாக வந்துச்சுங்க. அந்த நிமிஷம் மெய் சிலுத்து போயிட்டேன். உண்மையாலுமே எனக்கு இப்போ சொல்லும் போது கண்ணீர் வருது. அப்போ கண்டிப்பாக அந்த சிலையால் குத்தி கொண்டுட்டு அப்படியே மேலே போட மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை 3 வாரம் தொடர்ந்து வெற்றிலை தீபம் ஏற்றிட்டேன். இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுனதுக்கான பலன் இதுவாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த முருகர் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் சொல்கிறாருன்னு நான் நினச்சிக்கிறேன். கஷ்டத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல முருகா, உன்னை மட்டும் நான் எப்போவுமே நினச்சி கண்டிப்பாக வேண்டுவேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ இதாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் தாங்க ஒரு கால் ஊனி முன்னேறி மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒரு சின்ன ஒரு விஷயமா ஆரம்பிக்கப்பட்டது தாங்க இந்த யூடியூப். என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு நம்ம சம்பாதிக்கணும் கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ பெரிய மாற்றத்தை தரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இத்தனை 16வது நாள்லேயே அந்த முருகன் நம்மளுக்கு அருள் புரிஞ்சிட்டான். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மென்மேலும் இதை பார்க்குறவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த உலக மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கணுங்க. அழகான வீடு, அளவாக 2 குழந்தைங்க, தங்கம் மாதிரி நம்மளுக்கு மன நிறைவாக பூத்துக்கிட்டே இருக்கிற செடி, சிட்டுக்குருவி மாதிரி வாழ்க்கை, எங்கேயுமே ஓடி ஓடி தேடாமல். எங்கள் வீட்டு சிட்டுக்குருவி காலையில் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, கோலம் போட்டால் அவங்க கோலம் போட்ட உடனே அவங்க பாட்டுக்கு சாப்பிட வந்துடுவாங்கன்னு.
இப்போ நின்றுட்டுருக்கிறவங்கள அப்படியே நான் ஒரு எடிட்டிங் கட்டிங் எதுவுமே பண்ணல, அப்படியே எடுத்து நான் வீடியோவை போட்டிருக்கேன். இப்படி தாங்க வாழ்க்கை. வாழ்க்கையே அழகாக கொடுத்துருக்கும் போது அந்த இறைவனை நினச்சி நம்ம நன்றி சொல்லி இந்த 48 நாள் விரதம் இருக்கிறதுல என்னங்க, 48 நாள் எதையும் பண்ணாமல் தியாகம் செஞ்சு அந்த முருகனுக்காக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும். இந்த சிட்டுக்குருவி மாதிரியே நம்மளும் எங்கெங்கே கூடு கிடைக்குதோ அங்கெல்லாம் தங்கி நம்ம வாழாமல் கண்டிப்பாக நம்மளுக்கான கரெக்டான இடத்த அந்த முருகர் வழிகாட்டுவார். எப்படி அழகாக இந்த குருவிகள் வந்து சந்தோஷமாக இருக்குதோ அதே போல் மனநிறைவாக நம்ம வாழ்க்கையும் அமையுங்க. அந்த முருகனை மட்டும் நினச்சிட்டிங்கன்னா பல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இந்த ரோஜா செடிகள் பூத்து குலுங்குற மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் பூத்து குலுங்குமா அப்படின்னு எண்ணிட்டு இருக்கிறவங்க மத்தியில் கண்டிப்பாக அந்த முருகனை நினச்சி வேண்டி பாருங்க. இந்த மலர்களை விட உங்களை ரொம்ப அழகாக அந்த வாழ்க்கையை மாற்றி காட்டுவான். ஏதேதோ நினச்சி ஓடிட்டுருக்கிற இந்த வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற இயற்கை தாங்க அழகு. இயற்கையாக கேட்குற சத்தம். அதனால தான் நான் அந்த வீடியோவில் கூட அந்த குருவிகளோட சத்தத்தை கூட எடிட் பண்ண மாட்டேன். அவ்வளோ ஒரு இயற்கையாக உலகத்தில் ஆண்டவன் இவ்வளோ படைச்சிருக்கும் போது எதுக்குங்க நம்ம கஷ்டப்படணும்? இயற்கையை சேர்ந்து ரசி